மச்சான் நேற்று மேட்ச் பார்த்தியா மச்சான்? சென்னைக்கும் டெல்லிக்கு செம்ம த்ரில்லர் மேட்ச் மச்சான். டேய் இந்த வாட்டியும் சென்னைக்கு தான் கப்பு. எதை வச்சு சொல்கிறோம் மச்சான்? டேய் நம்ம கேப்டன் கூல் சென்னையில் இருக்கிறாருல, அந்த கான்ஃபிடன்ஸ் தான்டா. ஏய் இதோ பாடுறா, போர் போட்டு விட்டு போயிடறானுங்க மூடாம. டேய் என்னடா போர் போட்டு அப்படியே விட்டு போயிட்டுக்கிறானுங்க. டேய் மச்சி, இதை மூட்டு தான் நம்ம மேட்ச் விளையாட போனோம். ஐயோ இவ்வளோ ஆழத்தை பார்க்கவே பயமா இருக்கே. அப்போ இதில் விழுற குழந்தைகளோட நிலைமை அப்பாப்பா. டேய் வாடா மேட்ச்சுக்கு போகலாம். டேய் மேட்ச் எப்போனா வந்து விளையாடிக்கலாம்டா. இது மாதிரி தான் நம்ம பக்கத்து ஊரில் தமிழரசுன்ற சின்ன பையன் ஆழ்துளை கிணத்துல விழுந்து பரிதாபமாக செத்து போனான்டா. பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் 10 பேர் வர்றது பெருசு இல்லைடா. பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி 2 பேர் இதை பார்த்தா போதும். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம தடுக்கலாம். இப்போ செய்ய போகிறது சாதாரண விஷயம் இல்லைடா. இதனால் குழந்தைங்களுக்கு எவ்வளோ நன்மைன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ வாங்கடா. மச்சி இந்த ஆழ்துளை கிணறு மூடதை மட்டும் பெரிய சில நில உரிமையாளர்கிட்ட சொல்லிட்டு இதை காங்கிரீட் போட்டு சொல்லி ஃபஸ்ட்டு மூட சொல்லணும். அது உடனே மூட சொல்லுவோம். சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆழ்துளை கிணறுக்கு பலியாவதை நாம் அவ்வப்போது கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு சம்பவங்கள் எப்பொழுதெல்லாம் நடக்கின்றதோ அப்பொழுது மட்டும் பேசப்படுகின்றன, பிறகு மறக்கப்படுகின்றன. இதற்கு அரசாங்கம் சட்டம் கொண்டு வருமோ, அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இதை தடுக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவே. ஆண்டுதோறும் குழந்தைகள் ஆழ்துளை கிணறுக்கு பலியாகும் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டேதான் போகிறது. இதை கணக்கெடுத்த சர்வே சொல்லுகிறது, கடந்த 2006 சென்ற ஆண்டு வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆழ்துளை கிணற்றுக்கு பலியாகி உள்ளன என்று. உதாரணம், இந்த ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் சாம்பசிபுரம் கிராமத்தைச் சென்ற தமிழரசன் என்ற சிறுவன் மூடப்படாத ஆழ்துளை கிணற்றில் விழுந்து பலியானான். அந்த அதல பாதாளத்தில் சிக்கிக்கொண்ட அச்சிறுவனின் பரிதவிப்பும் அதை பார்த்து அவனது தாயின் வேதனையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியுமோ? குழந்தைகள் ஆழ்துளை கிணறுகளில் விழுவதை தடுக்க போதிய விழிப்புணர்வு மட்டுமே தேவை. இனி இது போன்று நடக்காமல் இருக்க ஆழ்துளை கிணறு போடுபவர்கள், நில உரிமையாளர்கள் அல்லது போர்வெல்ஸ் வேலையாட்கள் உடனடியாக அந்த ஆபத்தான ஆழ்துளை கிணற்றை சரியாக மூட வேண்டும். குழந்தை செல்வங்களை காப்போம், வளமான பாரதத்தை உருவாக்குவோம். நன்றி.